சுனன் இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு செய்தி 3846வது இலக்கம். இந்த அதாவது இது பதிவு செய்யப்படுறதுனால உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த துஆக்களை நான் உச்சரிப்போடு உங்களுக்கு சொல்றேன், உங்களால் அதை கேட்டாவது என்ன செய்யலாம், பாடமாக்கிக் கொள்ளலாம். அடுத்த செய்தியை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துஆ கற்று தந்தார்கள். ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு துஆ காட்டு தந்தார்கள். என்ன துஆ தெரியுமா? இது வந்து ஹைர ரசூலுல்லாஹ் கேட்கிற மாதிரி பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் எல்லா நலவுகளையும் கேட்கிறேன், அதில் அவசரமாக வரக்கூடியதையும் தான், கால தாமதமாக வரக்கூடியதையும் தான், எல்லா நலவையும் கேட்கிறேன். அவசரமாக வரக்கூடிய நலவையும் கேட்கிறேன், கால தாமதமாகி வைத்திருக்கக்கூடிய நலவையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அந்த கைர் நான் அறிஞ்சிருந்தாலும் சரி, எனக்கு அந்த கைர் தெரியாமல் இருந்தாலும் சரி, அத்தனை எனக்கு தந்துரு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, கைரை என்ன செய்றாங்க, அப்படி வட்டம் அடிச்சு கேட்கிறாங்க விடாம. கைர் என்பதற்கு மொழியில ஒரு அர்த்தம் என்ன, குர்ஆன் பயன்படுத்துது, சொத்து, பொருளாதாரம், நல்ல வாழ்க்கையும் குறிக்கும். இன்னொன்று என்ன, சொத்து. இன் தரக்க கைரன், அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொத்துக்களை விட்டு சென்றால் என்றதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான், இன் தரக்க கைரன், கைரை விட்டு சென்றால், கைரை விட்டு சென்றால்னு வருது. அப்ப அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா கைருக்குள்ள எது, பொருளாதாரம் எல்லாம் அடங்கும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். கைர் எல்லாவற்றையும் கேட்கிறேன், அவசரமாக வரக்கூடியதையும் கால தாமதத்தில் வரக்கூடியதையும், நான் அறிந்தவற்றையும் நான் அறியாதவற்றையும், அது எதாக இருந்தாலும் அந்த கைர் எனக்கு தந்துரு நீ, அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. வ அஊது பிக்க மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். எல்லா தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அதில் அவசரமாக வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, கால தாமதமாக வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த தீங்கை நான் அறிந்திருந்தாலும் சரி, எனக்கு தெரியாத தீங்காக அது இருந்தாலும் சரி, எல்லா தீங்கை விட்டு நான் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கைரையும் கேட்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு பல வார்த்தைகளை சொல்லி கேட்கிறாங்க. எல்லா ஷர்ரை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க, அதுக்கு பல வார்த்தை என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்து கேட்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், இது மிக முக்கியமான வார்த்தை. யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல வார்த்தை பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் எல்லா நலவுகளையும் கேட்கிறேன், உனது அடியாரும் உனது நபியும் கேட்ட அந்த அத்தனை நலவுகளையும் நான் கேட்கிறேன். என்ன துஆ? யா அல்லாஹ், உன்னிடத்திலே கேட்கிறேன், உனது அடியாருமான உனது நபியுமான முஹம்மத் என்னென்ன துஆலாம் கேட்டாரோ அத்தனை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அந்த துஆ எங்களுக்கு தெரியாது, அவர் என்னென்ன கைர் கேட்டான்னு தெரியாது, அத்தனை சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், இப்படி கேளுங்கன்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இது. நாங்க வந்து எத்தனையோ துஆக்கள் பாடமாக்கல் என்ன வைங்க, முயற்சி எடுக்கிறோன்னு வைங்கள, இந்த ஒன்றுக்கு ஒரு முயற்சி எடுத்தா என்ன செய்யுது, ஒரு பெரிய ஒரு துஆ. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக. சில அறிவிப்புல முஹம்மதுன்னு வருது, வ நபியுக முஹம்மது. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நலவை கேட்கிறேன், அந்த நலவு உனது அடியாரும் நபியுமான முஹம்மத் கேட்ட துஆ அத்தனையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், அத்தனை எனக்கு தந்துரு, அத்தனை எனக்கு என்ன செஞ்சிரு, தந்துரு. வ அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வ நபியுக். உனது நபி முஹம்மத், உனது அடியாரான முஹம்மத் என்னென்ன தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினாரோ அத்தனை தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அது அப்படியே என்ன செஞ்சிரு, பாதுகாப்பு தேடி எனக்கு தந்து, பாதுகாப்பு எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுல இவ்வளவு நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, கைர் ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க, அவ்வளவுதான் அந்த துஆ. எப்படி ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க, ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அதே போல ஷர்ர பாதுகாப்பு தேடக்குள்ள அதான் திருப்பி என்ன, வஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக முஹம்மத் வ அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஆத நபியுக அப்துக வ நபியுக முஹம்மத். உனது நபி கேட்ட கைரை கேட்கிறேன், உனது நபி தேடிய பாதுகாப்பை நானும் கேட்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ எப்படி தெரியுமா இருக்குது, ஜாமி. எங்களுக்கு வந்து வசனத்துல அல்லாஹ் சொல்ல இயலாது, நம்ம துஆ கேட்டு கேட்டு போகல என்ன செய்யும், இதை கேளு அதை கேளு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், அப்போ விரிஞ்சுக்கிட்டே போகும். அந்த நேரத்தில் இந்த துஆ கேட்டோம்னு வைங்களே, எல்லா விஷயத்தையும் அடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வார்த்தையை பாருங்க, ரசூலுல்லாஹ் அதே துஆல தொடர்ச்சி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். சொர்க்கத்தோடு அந்த சொர்க்கத்துக்கு எந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை நெருக்குமோ,
எந்த செயல்கள் எல்லாம் என்னை நெருக்கி வைக்குமோ அத்தனை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். சொர்க்கத்தை கேட்கிறேன், அந்த சொர்க்கத்திற்கு எந்த வார்த்தைகள் எந்த செயலெல்லாம் நெருக்குமோ அந்த வார்த்தையை கேட்கிறேன். வஅஊது பிக்க மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல், எந்த வார்த்தை எந்த செயல்களை நான் செய்தால் நான் நரகத்துக்கு போவேனோ அத்தனை விட்டு என்ன செய்கிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஸ்அலுக அன் தஜஅல குல்ல கதாஇன் கதைதஹு லி கைரா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீ என்ன தீர்ப்பு எனக்கு வழங்கினாலும் அத்தனையும் ஹைரான தீர்ப்பாக எனக்கு ஆக்கிவிடு. இந்த உலகத்தை எங்களுடைய ஒவ்வொரு செகண்டும் இறைவனுடைய தீர்ப்பு தான், எங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் இறைவனுடைய தீர்ப்பு தான். எந்த கதாவை நீ அளித்தாலும் அது ஒவ்வொன்றும் எனக்கு என்ன செய்யணும், ஹைராக இருக்க வேண்டும். இவ்வளவும் ரசூல் அங்கே கேட்டு ஹைரை மட்டும்தான். இவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வளைத்து என்ன செய்றாங்க, ஹைரை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஒரு அழகான துவா எப்ப கேட்கிறாங்க, அத்தஹியாத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்கிறார்கள்.